இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பாக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மார்பிள் வச்சுருக்கோம். நீங்கள் பார்க்கலாம். நான் வந்து உட்காந்துட்டே பேசுகிறேங்க. இவ்வளோ வெயிட் தாங்குது பார்க்குறீங்களா? ஸோ எல்லாருக்கும் டவுட் என்னென்னா அலுமினியத்தில் வெயிட் தாங்குமா, அலுமினியம் பண்ணாலும் இந்த மாதிரி நிறைய நம்மலாம் ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் நானே உட்காந்து உங்களுக்கு காட்டினேங்க. நம்ம கம்ப்ளீட்டாக பாக்ஸ் மாதிரி பண்ணி அதுக்கு மேலே வந்து மார்பிள் இல்லைன்னா கிரானைட் என்ன டாப் பண்ணாலும் போடலாம். ஸோ அது நம்ம என்ன போட்டாலும் அந்த வெயிட் அது தாங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன் பண்ணி கொடுத்துருக்கோம், கீழே ஜஸ்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக அலுமினியம் சேனல் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு சாம்பியன் ஸ்டீல் தான் மோஸ்ட்லி நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். சாம்பியன் ஸ்டீல் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே HCPL ஷீட் போட்டிருக்கோம். ஒரு க்ராக்கரி இங்கே செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. இங்கே மட்டும் ஒரு டிண்டர் கிளாஸ் போட்டு மேலே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ரேக் மாதிரி கொடுத்துருக்கோம், கொஞ்சம் பெரிய சைஸாகவே. இங்கே வந்து ஒரு பார்ட்டிஷன் போட்டு 2 தட்டு மாதிரி பிரிச்சுருக்கோம். ஸோ ஹால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ராக்கரி மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. இதுலேயே நம்ம உள்ளே வந்து தட்டு போட்டு கொடுத்துருக்கோம், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி. இதுவும் HCPL ஷீட்டில் சாம்பியன் ஸ்டீல் ஃப்ரைம் போட்டு கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி எடுத்த ஒரு க்ராக்கரி யூனிட். ஸோ வாங்க நம்ம கிச்சனில் போய் பார்க்கலாம்.